ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சைத்தான் ஒவ்வொன்றில் ஆஜராகிறான்றதுக்கு ஆதாரம் இந்த பாவம் தொழுகை. இந்த ரெண்டு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிற உதாரணம். நான் பதிவுக்காக சொல்கிறேன். பாவம் என்ன? பாவம் செஞ்சுட்டு இருப்பான், தௌபா செய்வான், பாவம் செய்வான், தௌபா செய்வான், பாவம் செய்வான், தௌபா செய்வான். பாவம் செய்யாமிக்கிற சிறந்த நிலை. கொஞ்சம் கொஞ்சம் மனிதனுக்கு பாவம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் பாவம் செய்கிறான், தௌபா செய்கிறான்னு சொல்லி ஒரு ரெண்டாவது நிலை. நல்லதா இல்லையா? அதுவும் ஃபர்ஸ்ட். சைத்தான் என்ன செய்வான்டா, செகண்ட் ஸ்டெப்பில் தான் நிற்கிறான், மூணாவது ஸ்டெப்பு கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான்டா? சத்தியம் பண்ணி, குர்ஆன் வசனத்தை சொல்லி, ஹதீஸை சொல்லி தான் சைத்தான் வருவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தஃப்சீர் பண்ணி தானே வந்தான். அல்லாஹ் தஆலா உங்களை தடுத்ததெல்லாம் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கணும் தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? நீ தங்கிடுவீங்க, சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குறதான் எங்களோட லட்சியம் எல்லாம். அதுக்கு தான் எல்லாம் தடுத்து வச்சுக்கிறான்ட்டு சொல்லித்தான் மரத்தை என்ன செஞ்சான்? நெருங்க வச்சான். விளக்கத்தை பார்த்தீங்களா? இதே விளக்கத்தை செய்து என்ன சொல்லும்? நீ அல்லாஹ்வை அவமானப்படுத்துற, ஒன்றில் தௌபா செய், ஒன்றில் பாவத்தை விடு, அல்ல தௌபா விடு. எதை செய்வேன்? நீ அல்லாஹ் அவமானப்படுத்துற, எத்தனை முறை பாவம், எத்தனை முறை இது. இப்படியே சில கேள்விகள் கூட வரும். இப்படியே நடந்து இவன் எதை விடுவான்? இவனுக்கு எது லேசி? தௌபாவை விட்டுருவான். பாவத்தை செஞ்சுக்கின்னு இருப்பான். ஒரு நாளைக்கு ஒழுங்காக தெரிஞ்சுட்டு என்ன செய்வோம்? தௌபா செய்வோம்னு சொல்லி இதை விட்டுருவான். அவன் பாருங்க, சைத்தான் இந்த தௌபாவை கலட்டுறதுக்கு அவனுக்கு கொடுத்து இவன் என்ன செஞ்சு ரிவர்ஸில் பேத்திருக்கான். சரியா? ஆனால் இந்த பக்கத்தால் கொண்டு வந்துடுவான். இது சைத்தாண்ட வேலை. இதே மாதிரி ஒருத்தன் தொழாம இருப்பான், தொழ ஆரம்பிச்சிருவான். தொழ ஆரம்பிச்சா சைத்தான் நீங்கள் நினைக்கிறீங்க அவனை தொழாமாக்குவாண்டு, தொழுகையை கூட்டுவான் அவனுக்கு. நினைக்கிட்டா தொழுகை கூட்டு கூட்டி 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 அவன்கிட்ட ஒரு பலகீனத்தை கண்டுபிடிச்சிப்பான் தானே. இவர்கிட்ட இந்த பிரச்சனைக்கு அவனுக்கு எல்லா இடத்துல காய்தா உண்டு தான். இவர்கிட்ட பலகீனம் என்ன? இவர் எங்கே போனாலும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். ஓகே, அது மட்டும் போதும். அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதை எடுத்து வச்சுக்கொள்வாங்க. ரைட், இங்கே அடையாளப்படுத்தணும். அப்போ என்ன செய்யறது? நிறைய தொலை வச்சு கொண்டு இப்படிதான்டா எனக்கு விளங்குது. பள்ளி இமாமும் ஒழுங்கா தொழுகிறார் இல்லை, முஅத்தின் ஒழுங்கா தொழுகிறார் இல்லை, இந்த தலைவர் ஒழுங்கா தொழுகிறார் இல்லை, நம்ம தான்டா கூட தொழுகிறோம். இது நம்ம வராததுனால நமக்கு அப்படி விளங்கி இருக்குது அப்படின்ட்டு இவரே பேசுறது. எப்படி? உண்மையிலேயே நாங்கள்லாம் பாவத்தில் இருந்தவங்க, பாத்தில் இருந்தவங்க, ஒரு காலத்தில் குடித்தவங்க, அப்படி செஞ்சவங்க. எப்படி? ஆனால் இன்றைக்கு உங்களெல்லாம் பார்க்கல எனக்கே வெக்கமாக இருக்குது. சரியா? அவங்களுக்கு வெக்கமாக யாருக்கு? உண்மையில் அவர் சொல்லக்குள்ள அவங்க கிளாஸ் உள்ளவங்களா இருந்தால் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுன்னு அவங்க பணிஞ்சு கொள்வாங்க. இவனுக்கு பெருமை பிடிச்சிடும். அவங்க பணிஞ்ச உடனே சைத்தான் பார்த்தியா நான் சொன்னது உண்மையாயிட்டு இந்த பண்ணிக்கிறாங்க பார்த்தியா, ஏன்னா ஒரு மூமின் பணிஞ்சுக்கிட்டு தானே இருப்பான். அதோட இவனுக்கு அது பள்ளமாகிடும். ஒரு வருஷத்தில் அவர் பள்ளி தலைவர். யாரு? இவர் என்ன பள்ளி. அது இந்த நிலைமைகளை சைத்தான் உருவாக்குறான், பெருமையில அடிச்சு விட்டான். ஒன்றில் இங்கே எடுப்பான், அல்லது அந்த பக்கத்தால் என்ன செய்வான்? சைத்தான் எடுத்துருவான். இந்த மாதிரியான தர்பியாக்கள்ல கவனமா இருக்கு. இது சைத்தானிய தர்பியா. இது சைத்தானிய தர்பியாண்டு. இதே மாதிரி ஒரு விஷயம் என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ புதுசாக தர்பியா கொடுக்குறாங்களாம்னு சொல்லி உள்ளத்தை பக்குவப்படுத்து அச்சமுட்டதுக்காண்டி நைட்டில் பேத்து ஜனாசா மையவாடியில் கபரு தோண்டி உள்ளு படுக்க வச்சுக்கிறான். உள்ளுக்கு படுக்க வச்சு இப்போ மலக்குமார்கள் உங்கள்கிட்ட வராங்க அப்படின்றான். மலக்குமார் வராங்க. அவன் ஏற்கனவே இருட்டு பயத்தில் இருக்கிறான். சரியா?